இப்போ நம்ம சைட்டுக்கு போகிறோம். முதல்ல க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் இதுதான் யூஆர்எல் TSTRITன்னு. இந்த யூஆர்எலுக்கு கிளிக் பண்ணால் யூஆர்எலுக்கு இதாகிடும், ஓப்பன் ஆகிடும். இந்த யூசர் ஐடி உங்களுக்கு இருக்கும் இல்லையா, அந்த யூசர் ஐடி போடுங்க, லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ண உடனே பேஜ் ஓப்பன் ஆகும். மேனேஜ் சிஸ்டம்னு இருக்கும். அதில் போனால் யூசர் மேனேஜ்மெண்ட். இந்த யூசர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு கஸ்டமருக்கு யூசராக நீங்கள் கொடுக்கறது, ரீசெலர்னா ரீசெல் அட்மினாக கொடுக்கறது. ஸோ இப்போ நம்ம யூசர் மேனேஜ்மெண்ட்டில் போகலாம். இப்போ போனால் இந்த மாதிரி ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். இந்த யூசரில் வந்து ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சுருக்கோம், அதையே காட்டுறேன். யூசர் நேமில் கம்பெனி நேம் போட்டுருங்க. யூசர் நேமில் வந்து அவங்களோட யூசர் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அந்த யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டுருங்க, இமெயில் ஐடி போட்டுருங்க, மொபைல் நம்பர். இங்கே மொத்தம் பாருங்கள் ப்ரைஸு, அவங்களுக்கு என்ன நீங்கள் ப்ரைஸ் தர போகிறீங்களோ அந்த ப்ரைஸ் போட்டுருங்க. எஸ்எம்எஸ் கிரெடிட் இங்கே இருக்கும், ஆடு. அதுக்கு நீங்கள் வந்து ஒரு 5,000 50,000 நீங்கள் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். 50,000 நான் போட்டிருக்கேன், இப்போ 50,000 வந்துருச்சு. அவருக்கு நீங்கள் என்ன கிரெடிட் ஒரு லெவல் வைப்பீங்களே, இப்போ போஸ்ட்பெய்டுனா பில்லுனா உங்களுக்கு ஒரு நியமித்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 10,000 5,000 உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஒரு கிரெடிட் லிமிட்னு வச்சுக்கலாம், 1 லேக்குன்னு. அந்த 1 லேக்கு மேலே கிரெடிட் எஸ்எம்எஸ் போகாது. ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்துருக்க 50,000 தான். 1 லேக் நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் கிரெடிட் லிமிட் போட்டு வச்சுக்கலாம். அப்புறமா கான்டாக்ட் பர்சன், அவரோட பேர் என்ன பேரோ அவர் இது போட்டுருங்க. அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் தொட வேண்டாம். அலர்ட் சென்டர் ஐடிலாம் நீங்கள் கிளிக் பண்ண வேண்டாம். சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லி வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ இதே மாதிரி ஒரு ஷீட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட யூசர் இருக்காங்க இல்லையா, அந்த யூசரை கிளிக் பண்ணுங்கள். இந்த எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்த பிறகு அலோ சென்டர் ஐடின்னு இருக்கும். அந்த சென்டர் ஐடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷீட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஷீட் ஓப்பன் ஆகும். உங்களோட சென்டர் ஐடி எல்லாமே இருக்கும். அந்த சென்டர் ஐடியில் எந்த சென்டர் ஐடி வேணுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இங்கே அலோ கொடுத்தா உங்களோட சென்டர் ஐடி அங்கே ஆட் ஆகிடும். உங்களோட சென்டர் ஐடி ஆட் ஆகிடும். ஆட் ஆன பிறகு அவங்க சப்மிட் பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் ஏதாவது போடணும், அவங்களுக்கு கிரெடிட் நீங்கள் கொடுக்கணும்னா திருப்பி அதே மாதிரி தான் இந்த எடிட் கொடுக்குறீங்க, கொடுத்து இங்கே வரீங்க. இந்த கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 எஸ்எம்எஸ் போடுறேன். அவருக்கு வந்து இங்கே பார்த்தீங்களா 50 lakhs 5 SMS ஆட் ஆயிருக்கு. சாரி 50,000 5 SMS ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்களோட கிரெடிட் வந்து எஸ்எம்எஸ் ஆட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட் தான். அப்புறமா உங்களுடைய மைண்ட் அக்கௌண்ட் பார்க்கணுன்னா ரிப்போர்ட்டில் போய் இங்கே கிரெடிட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணால் உங்களோட இந்த மாதிரி கிரெடிட் வரும். 49,400 49,400 இந்த மாதிரி கிரெடிட் உங்களுக்கு காட்டும். அவ்வளோதான், சிம்பிள் தான் சார்.